அன்பினர்களே, ஈரானும் அமெரிக்காவும் கடந்த ஒரு மாதமாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய நகர்ந்து வருகின்றது. அதற்காக பாகிஸ்தானிய பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் அவர்களும் பாகிஸ்தானின் ராணுவ தளபதி ஏர் மார்ஷல் அசீம் முனீர் அவர்களும் மிகப்பெரிய முன்னெடுப்பில் ஈடுபடுகிறார். இதற்காக தெஹ்ரான் சென்றிருந்தார். தெஹ்ரானின் முக்கிய தளபதிகள் மற்றும் பொருள் மினிஸ்டர் எல்லாம் சந்தித்திருந்தார், பேசியிருந்தார். இன்னும் அது எட்டவில்லை. இவர்களுக்கான இழுபறையில் இருப்பது ஒரு 450 கிலோகிராம் எடை கொண்ட யுரேனியம் சம்பந்தமாகவே இன்னும் இரு நாடுகளும் ஒரு இழுபறையில் இருந்து வருகின்றது. யுரேனியத்தை கைப்பற்ற வேண்டும், பங்கர் பிளாஸ்டர் குண்டுகள் போட்டு அதை கைப்பற்ற வேண்டும் என்றெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்து வருகையில் இன்னும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாத நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாக ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் ஒரு ராஜதந்திர ரீதியாக இந்த ஒப்பந்தத்தில் ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆர்வம் இல்லாமல் விடுபடுமானால் ஈரான் மிக மோசமான ஒரு எதிர்விளைவை சந்திக்க வரும் என்றும் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கின்றார். ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஈரான் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதாகவும், ராஜதந்திர முயற்சிகள் தோல்வியிட்டால் இஸ்லாமிய குடியரசு மிக மோசமான காலத்தை எதிர்கொள்ளும் என்றும் எச்சரித்தார். அதே நேரத்தில் வரும் மணி நேரங்களில் ராணுவ தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவதா என்பது குறித்தும் அவர் பரிசீலித்து வருகிறாக இரண்டு நாடுகளும் மீண்டும் ஒரு மூன்றாவது ஒரு பார்ட் 3 வாரை சந்திக்கலாமா என்று ஒரு ஆய்வு நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து நடைபெற்று வரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமா என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மையை ஒப்புக்கொண்ட போதிலும் ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஈரான் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிரெஞ்சு ஒளிபரப்பு நிறுவனமான அதாவது எம்டிவியிடம் தெரிவித்திருக்கின்றார். BFMT-யிடம் ஜெர்மன் ஒரு ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனில் உள்ள நிறுவனத்தின் செய்தியாளர் பேசிய ட்ரம்ப் விரைவில் ஒரு ஒப்பந்தம் கைகூடுமா என்பது குறித்து தனக்கு எந்த யோசனையும் இல்லை என்று கூறினார். ஈரானிய தலைவர்களை குறிப்பிட்டு அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் மிக மோசமான காலத்தை எதிர்கொள்ள போகிறார்கள் என்று அவர் மீண்டும் எச்சரித்திருக்கின்றார். ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஈரானுக்கு ஆர்வம் உள்ளது என்பதை தெஹ்ரான் புரிந்து கொண்டுள்ளது என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மோதலை தீர்ப்பதற்கும் தெஹ்ரானின் அணுசக்தி லட்சியங்களை கையாளுவதற்கும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் நடத்த அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை ட்ரம்ப் சில மணி நேரங்களில் முடிவு செய்வார் என்றும் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாக, அங்கு சனிக்கிழமையாக அமெரிக்காவில் நிர்வாகம் ராணுவ நடவடிக்கைகளை திறந்து வைத்திருக்கும் அதே வேளையில் தொடர்ச்சியான முற்றுகையின் மூலம் அழுத்தத்தை தக்க வைத்து வருகிறது. வாஷிங்டனும் டெல் அபிவும் பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக ஒருங்கிணைந்த தாக்குதல்களை தொடங்கியதிலிருந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. இது இஸ்ரேலிய பகுதி மற்றும் வளைகுடா நட்பு நாடுகளுக்கு எதிரான பதிலடி தாக்குதல்களும் ஹாமஸின் நீர்வழி பாதை மூடப்படுவதற்கும் வழிவகுத்தது. பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களால் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் ஏப்ரல் 8 அன்று நடைமுறைக்கு வந்தது. இருப்பினும் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் ஒரு நீடித்த தீர்வை பெற தவறியதால் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை தொடர்ந்தபடியே போர் நிறுத்தத்தை காலவரை என்று நீட்டித்தார். அதாவது கூடுதலாக அமெரிக்க அதிபர் தொடர்ச்சியாக இந்த கூடுதலான ஒரு எச்சரிக்கையை தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். அதனால் இது மூன்றாவது ஒரு யுத்தத்துக்குள் தள்ளப்பட்டு விடுமா என்ற அச்சமும் எங்களுக்குள் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சனிக்கிழமை அன்று பிரெஞ்சு ஒளிபரப்பு நிறுவனமான BFMT-விடம் ஈரான் ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை எட்டுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதாகவே அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்படி சொன்னாலும் கூட ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமா என்றும் அவர் பார்க்கின்றார். ஆனாலும் ஒரு எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றார். ஈரான் ஒரு ராஜதந்திர ஒப்பந்தத்தை எட்டுவதில் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதாக கூறினாலும், இருப்பினும் நடந்து வரும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுமா என்பது ஒரு நிச்சயமற்றதாகவே உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனில் உள்ள அந்த நிருபனத்தின் செய்தியாளர் பேசிய ட்ரம்ப் அவர்கள் இப்படி தெரிவித்திருக்கின்றார். ஒரு நம்பிக்கையற்ற செய்தியாகவே அது பார்க்கப்படுகிறது.
மோதலை தீர்ப்பதற்கும் தெஹ்ரானின் அணுசக்தி லட்சியங்களை கையாளுவதற்கும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மீண்டும் நடத்த அனுமதிப்பதா வேண்டாமா என்பதை அவர் சில மணி நேரங்களில் ட்ரம்ப் அவர்கள் முடிவு செய்வார் என்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது எந்த அளவு தூரம் தாக்கு பிடிக்கும் போது நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மீண்டும் எச்சரிக்கின்றார். ஈரான் சொல்லுகின்றது, நாங்கள் எந்த நிலையிலும் நாங்கள் அதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றது. வாஷிங்டனும் டெல் அவீவும் பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கு எதிராக ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடங்கியதிலிருந்து பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. இது இஸ்ரேலிய பகுதி மற்றும் வளைகுடா நட்பு நாடுகளுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தி வருகின்றன. ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை தொடர்ந்தபடியே போர் நிறுத்தத்தையும் காலவரையின்றி நீடித்து வருகின்றார் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. ஆக ஒரு மூன்றாவது பார்ட் 3 போருக்குள் 2 நாடுகளும் தள்ளப்படுமா என்ற அச்சம் நமக்கு இருக்கின்றது. பார்க்கலாம். இது ஒரு காலை செய்தியாக வருவதால் மீண்டும் தொடரான செய்திகள் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.